ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 9 இந்த பிக் பாஸ் சீசன் 9 இந்த ஷோ பார்க்கவே சத்தியமாக எனக்கெல்லாம் சுத்தமாக விருப்பமே இல்லை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமாக எதிர்பார்த்த ஒரு நபர் வந்து இந்த டைட்டில் வந்து வின் பண்ணாமல் வந்து பணம் போட்டி எடுத்துகிட்டு போயிட்டார். அதான் கானா வினோத்தனா. ஏன்னா அப்படி பண்ணுனீங்க? எதுக்கு? எவ்வளோ மக்கள் ஓட்டு போட்டு உங்களை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நிமிஷம் யோசிக்காமல் நீங்கள் பணம் போட்டி எடுத்தது வந்து பெரிய ஒரு இழப்பு. ரொம்பவுமே மனசு கஷ்டமானேன். நான்லாம் நேற்று வந்து வீடியோ போடவே இல்லை, ரிவ்யூ பண்ணவே இல்லை. அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் அந்த வேலை பண்ணினீங்கனாலாம் வேண்டிக்கிட்டு இருந்தேன், இது வந்து உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஆனால் நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இது ஏன் இப்போ இந்த வீடியோ போடுறேன்னா, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காரணமே வந்து அரோரா. ஓகேவா? அந்த பொண்ணு ஸ்டார்ட்லேயே நான் இப்போ பாருக் அமிர்தினை கூட அவ்வளோ இதாக ஏசணும், திட்டணும். பட் அவங்களுக்கு அந்த குழப்பம் வர்றதுக்கு காரணமே அரோரா தான். ஓகேவா? வேணும்னு சில விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் பாருக் அமிர்தின் இவங்க தான் வந்து ரொம்ப மோசமாக வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டான். அவங்க பண்ணினது தப்பு தான், எல்லாமே தப்பாக தான் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து அவங்கள வந்து இரிட்டேட் பண்ணுறதுக்காக ஒரு சில விஷயங்கள் வந்து அரோரா பண்ணினாங்க. அது வந்து இங்கே கானா வினோத் விஷயத்தில் வந்து நிரூபணமாகியிருக்கு. ஏன்னா அவரை வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறாங்க. நீ பணத்தை எடுத்துரு, நைட்டுக்கு வந்து டாஸ்க் முடிஞ்சிடும், நைட்டுக்கு உள்ளுக்கு வந்து பணத்தை வேற யாராவது எடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ப்ரொமோவிலையும் போயிட்டு வந்து அவரை வந்து மைண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேவலமாக விளையாடி நீங்கள் வின் பண்ணுறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு அரோரா கிட்டேயோ இல்லை சாண்ட்ரா கிட்டேயோ வந்து கப்பை கொடுத்து நீங்கள் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி வெளியில் அனுப்பிடுங்க. ஓகேவா? ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஸ்டார்ட்லேருந்து கஷ்டப்பட்டு இப்போ வந்து மக்கள் மத்தியில் வந்து இடம் பிடிச்சு ஒரு டைட்டில் வின்னர் அப்படிங்கிற ஒரு பெரும் பேரை வந்து இது பண்ணுற போது இந்த மாதிரி சில ஆட்களால் வஞ்சகம் செய்யப்பட்டு துரோகம் பண்ணப்பட்டு வந்து இந்த மாதிரி ஒருத்தர் வந்து வெளியில் போகிறது வந்து உண்மையிலேயுமே வந்து மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? இதே மாதிரி தான் ஒரு சீசனில் பிரதீப் ஆண்டனிங்கிற ஒரு நபருக்கு நடந்துச்சு. இதுக்கு பிறகு இப்போ வந்து கானா வினோத்துக்கு நடக்குது. ஏன்னா அவராக போனாலுமே அவங்க வந்து மைண்ட் வாஷ் பண்ணது வந்து அரோரா தான். ஓகேவா? இந்த கப்பு வந்து வினோத்துக்கு போகலை, ஓகே. பட் விக்ரம், சபரி, அரோரா, சாண்டா அந்த 4 பேருக்கு போயிடவே கூடாது. திவ்யா ஓரளவு ஓகே, பிஆரோ இல்லை ஒரு நடிப்போ, அந்த பொண்ணு ஓரளவு ஓகே. அவங்களுக்கு கிடைச்சா வந்து மனசுக்கு உண்மையிலுமே நிம்மதி. வினோத்தனா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் மக்கள். நீங்கள் வந்து இதோட வந்து உடஞ்சிடாம இன்னுமே பெரிய ஆளாக வருவீங்க. உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். உங்களோட நல்ல மனசுக்கு வந்து நீங்கள் வந்து நல்லா இருப்பீங்க. ஓகே, பாய் கைஸ்.